தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹைட்ரேஞ்சா எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரு கார்டன் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்டுக்காக. ஸோ அவங்களுடைய கார்டனில் இந்த ஹைட்ரேஞ்சா பிளான்ட்டை தான் வைக்க போகிறோம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பிங்க் கலர். ஹைட்ரேஞ்சியாவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹைட்ரேஞ்சா இருக்குது. ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ, பிங்க், அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளவருடைய ஷேப் டிஃப்ரெண்ட்டாக, அதுக்கப்புறம் கிளைம்பிங் வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. மெயினாக இந்த பிளான்ட் ஒரு வெர்ஸ்டலான பிளான்ட்டுன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான கார்டன்ஸ்க்குமே நம்ம இது யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வார்ம் கலர் கார்டன் பெட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா இந்த பட்ஸ் ஒரு க்ரீன் கலரில் ப்ளூம் ஆக ஆரம்பித்து அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளவர்ஸ் ஒரு லைட் ஷேட் பிங்க்கில், அதுக்கப்புறம் டார்க் பிங்க்கில் அந்த மாதிரி வரும். இன்னொரு ஹைலைட் இந்த பிளான்ட் வின்டரில் கூட இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு காப்பரி ப்ரௌன் கலரில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இந்த பிளான்ட் ஒரு ஆல் இயர் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிளான்ட்டாக நிறைய கார்டன் டிசைனில் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 liters கண்டெய்னரில் இந்த பிளான்ட் வாங்கியிருக்கோம். இது ஒரு 12 pounds கிட்ட வந்துச்சு யூகே ப்ரைஸ் படி. ஸோ இது நம்ம கார்டன் பெட்டில் ஒரு குழி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது. ஸோ அந்த குழியில் கரெக்டாக நட்டு வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் அந்த ரூட் பால் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க குழி. எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறது அந்த பிளான்ட்டுக்கு நியூட்ரிஷன்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அது கூடவே போன் மீல் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது ரூட் டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக கம்போஸ்ட்டும் இந்த போன் மீல் ஃபர்டிலைசரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை உள்ளே அப்படியே வச்சு பேக் ஃபில் பண்ணிக்கோங்க. பிளான்ட் வைக்கும் போது நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் வைக்கும் போது இந்த ரூட்டை லைட்டாக டீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரூட் அந்த சாயில் பெட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது நெசசரி இல்லை, பட் ஆனால் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப டேமேஜ் பண்ணிடாதீங்க ரூட்ஸை. பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த மாதிரி டேமேஜ் ஆனால் பிளான்ட்ஸ் வளராது. ஒரு ஷாக்காக இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்ட் பண்ணும் போது அந்த பிளான்ட்டை நல்லா கரெக்டாக சென்டரில் பொசிஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் பிளான்ட் அன்ஈவனாக க்ரோத் இருக்கும். ஒரு சில சைடு நல்லா டாலாகவும் ஒரு சில சைடு ஷார்ட்டாகவும் இருக்கும். அது மேபி அதுக்கு சன்லைட் ப்ராப்பராக கிடச்சிருக்காது, இல்லை நிறைய சன்லைட் எக்ஸ்போஷரில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேக்டர்ஸ்னால அந்த மாதிரி பிளான்ட் க்ரோத் ஒரு சைடு ஹைட்டாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த கம்மியாக இருக்க சைடு ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரியும், ஹைட்டாக இருக்க சைடு பின்னாடி இருக்க மாதிரியும் வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளான்ட் கார்டன் பெட்டில். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பேக் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா சாயிலை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இல்லாட்டி அந்த ரூட் பாலுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் நடுவில் ஏர் பாக்கெட் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி க்ரியேட் ஆச்சு அப்படின்னா பிளான்ட்டுடைய ரூட் க்ரோத் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. பிளான்ட் சாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா பிளான்ட்டை நல்லா அழுத்திடுங்க. மண் வச்சு நல்லா பேக் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாட்டர் பண்ணிக்கோங்க உடனே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதோட இமேஜஸ் என்னோடய கார்டனில் எடுத்த ஹைட்ரேஞ்சாவோட ஃபோட்டோஸ் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி அந்த ஒரு க்ரீன் டோன்லேருந்து அந்த ஃப்ளவர் பட்ஸ் நல்ல ஒரு பிங்க் கலரில் ஷேடில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வின்டரில் இந்த மாதிரி தான் ஒரு காப்பரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த இயர் இது இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட் அப்படிங்கிறதுனால நிறைய கார்டனில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.